தந்தை அன்புக்கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன் எந்தாரும் பொருளிடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன் விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை உந்தன் சிலுவை என் மேன்மை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பழைய உடன்படிக்கையின் நாட்களில் ஆவியானவர் தேவைப்படும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை நிரப்பினார், பலமாய் இறங்கினார். அதனால் அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. ஆனால் 2000 வருஷங்களுக்கு முன்பாக குமாரனாக இயேசு பிறந்த பிறகு அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டார்கள். ஏனென்றால் நம்மோடு கூட எப்பொழுதும் அவர் இருக்கிறார். இன்றைக்கு ஏன் கலங்கி இருக்கிறீர்கள்? ஏன் சோர்ந்து போய் இருக்கிறீர்கள்? எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை என்று ஏன் தவித்து கொண்டிருக்கிறீர்கள்? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். உங்கள் வேலை ஸ்தலங்களில், நீங்கள் போகிற வருகிற இடங்களில், நீங்கள் செய்யும் தொழிலில் அவர் கூட இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். அவர் உங்களை வழிநடத்தி பாதுகாத்து அவர் ஜீவனோடு உங்களை நடத்துவார். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இம்மானுவேலாக இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. தனிமையில் இருக்கிறேனே, தள்ளப்பட்டிருக்கிறேனே, உதவிக்கு ஒருவரும் இல்லையே என்று ஏங்குகிற உடைய பிள்ளைகளோடு கூட இன்றைக்கு நீர் அவர்களை உற்சாகப்படுத்தி சொல்லியிருக்கிறீர். என் மகனே, என்னுடைய மகளே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். நீர் கூட இருந்தால் போதும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை செழிக்கும், எங்களுடைய வியாதிகள் மறைந்து ஓடும், சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். அநேகரை இன்றைக்கு நீர் குணமாக்குவதற்காக நன்றி. அநேகருடைய கண்ணீரை இன்றைக்கு துடைப்பதற்காக நன்றி. அநேகரை இன்றைக்கு அவர்கள் சிறையிருப்பிலிருந்து அவர்களை மீட்டு ரட்சிப்பதற்காக நன்றி. உமக்கே நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.